ஹாய், இன்னைக்கு நம்மளோட சேனலில் காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி ரொம்பவே கிறிஸ்பியாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 சின்ன காலிஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு பேனில் தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு, நம்ம எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவர், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இவ்வளோ சேர்த்து மிக்ஸ் பண்ணி 3 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அப்புறமா அதை வடிகட்டி எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாஸ் ரெடி பண்ணிடலாம். கரெக்டான அளவில் எடுத்துக்கோங்க. இதுக்கு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். இது கலர் கொடுக்கும், காரம் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுங்கள். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் தயிர், அப்புறம் 1/2 ஸ்பூன் உப்பு. அதுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு 1/2 கப்பு தண்ணி வந்து மொத்தமாக சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஊற்றும் போது தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு அரிசி மாவு எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வரும். மசாலாஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 மணிக்கூர் இதை ஊற வச்சுக்கோங்க. அது ஊறினதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடானதும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை அந்த எண்ணெயில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் எப்போவுமே மீடியத்தில் தான் இருக்கணும், இல்லைனா காலிஃப்ளவர் வேகாது, கரிஞ்சிடும். பாருங்கள், இந்த காலிஃப்ளவரை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. ஸோ இது எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தான். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.